ஹாய் சென்டம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜூலை 15ஆம் தேதி நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த நாள்லேருந்து நமக்கு செப்டம்பர் 28 எக்ஸாம்னு சொல்லி அறிவிச்சாச்சு. ஸோ எப்படிலாம் நீங்கள் அந்த கோலை ரீச் அடையிறதுக்கு, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டடி பிளான்ஸோ, என்னென்னலாம் வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணுமோ, எப்படி அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு சென்டம் ஆப் நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் போய்கிட்டு இருக்கு குரூப் 2க்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு போத் ரெண்டுத்துக்குமே ஜஸ்ட் 3000 rupeesக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் என்ரோல் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பிரத்யேகமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்சும் உண்டு, டெஸ்ட்டும் உண்டு அதில். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க நீங்கள் நம்பருக்கு சென்டம் ஆப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம போவோம். கமெண்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எதனால ரொம்ப யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியல. ஸோ அது ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா எக்ஸாமுக்கும் ஆஸ் ஒரு சிட்டிசனா, இந்தியன் சிட்டிசனா தெரிஞ்சுக்க வேண்டியதும் அது இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ எவர் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எதனால அது மேல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, இல்லை நான் குறைவா செய்தி சொல்றேன்னா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றது இல்லையா? ஸோ வாட் எவர் இட் இஸ், எதா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன். வாங்க போயிடலாம். இன்னைக்கு ஜூலை 16 நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி கவர்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சஹேலி ஸ்மார்ட் கார்டு. ஓகேங்களா? சஹேலி ஸ்மார்ட் கார்டு எப்படின்னா, நான் சேம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பிங்க் பஸ் விட்டாங்க இல்லையா? அந்த பிங்க் பஸ் முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணாங்க. ஸோ அதுல எப்படி ஃப்ரீ பஸ் விட்டாங்களோ பெண்களுக்காக, டெல்லி கவர்மெண்ட்டும் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. அதுக்கு பேர் தான் இந்த சஹேலி ஸ்மார்ட் கார்டு. ஓகேங்களா? டெல்லி இஸ் செட் டு தி லான்ச் சஹேலி ஸ்மார்ட் கார்டு. ஃப்ரீ பஸ் ரைட் டு உமன், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் ரெசிடென்ட்ஸ் ஏஜ்டு 12 and above உள்ளவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. இதுக்கு இப்போ எப்படி கொடுப்பாங்கன்னா, பிங்க் டிக்கெட். ஓகேங்களா? ஃப்ரீ டிராவல் ஸ்கீம். இது டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாவே. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான நியூஸ். சஹேலி ஸ்மார்ட் கார்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இவங்க தான் அதை அறிவிச்ச டெல்லியோட சிஎம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி ரேகா குப்தா. ஓகேங்களா? இவங்க ஆர்டிகல் 239AA படி டெல்லி ஒரு கேபிட்டல். ஓகேங்களா? இந்தியாவோட கேபிட்டல்ங்கிறதால அதுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டிடியூஷன் சட்டம் இருக்கு. ஸோ அந்த அவுட்லைன் படி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியா டெல்லி இருக்கு. இந்த ஆர்டிகலை தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதுவும் இதேதான். ஏத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிம்ல ஒரு பிளேஸ் இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நொமேடிக். ஓகேங்களா? நொமேட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நடந்து போய் ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு தங்கறதுக்கு இடம் இருக்காது, வீடு இருக்காது. ஸோ அவங்களுக்குன்னு சொந்த பந்தமா நிலம் இருக்காது. அவங்க ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்த மூவ் பண்ணி இருக்கிற இடத்துலயே வாழ்ந்து உட்காந்து சாப்பிட்டு நொமேடிக், அதாவது நாடோடி வாழ்க்கையா வாழ்வாங்க. டிஜிட்டல் நொமேட் வில்லேஜ் இன் சிக்கிம். அந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நொமேட் வில்லேஜ் ஏக்டன் லொக்கேட்டட் இன் சிக்கிம். ஓகேங்களா? அப்புறம் சிக்கிம் எந்த இது படி பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 371F படி சிக்கிம் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சிக்கிம்க்கு இருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பமின் லெப்சா எம்எல்ஏ அண்ட் அட்வைசர் ஆஃப் உமன் சைல்டு சீனியர் சிட்டிசன் திவ்யாங் ஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இனாகிரேட் பண்ணது இதுதான், இவங்க தான். அதுக்கப்புறம் இவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சிக்கிம், பிரேம் சிங் தமாங்கிறவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை பார்த்தாலே தெரியுதா என்ன அப்படின்னா, இது ஒரு ஏஐ. ஓகேங்களா? பிட்ஸ் பிலானி, அதாவது பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் சயின்ஸ்னு ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. கம்பேர் டு எதை கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ஐஐடியை கம்பேர் பண்ணுவாங்க. இங்க படிச்சா நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆந்திரால ஒரு ஏஐ யூனிவர்சிட்டியை ஓபன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் கேம்பஸ் இன் ஆந்திர பிரதேஷ்ல பிட்ஸ் பிலானி ஓபன் பண்ணியிருக்காங்க. பிட்ஸ் பிலானியோட மாநிலம் எது அப்படின்னா, ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, 1946 அந்த வகையில் ஆரம்பிச்சதுதான். ஓகேங்களா? ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு. அதுக்கப்புறம் இந்த டாப் பொட்டேட்டோ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா எது அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் தான். உத்தரப்பிரதேசன்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா, இதை பதப்படுத்துறதுல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத். ஏன் அப்படின்னா, பொட்டேட்டோங்கிறது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய பில்லியன் கணக்குல வருமானம் தரக்கூடிய ஒரு மார்க்கெட்ல இருக்காங்க. எதனாலனா, லேஸு, குர்குரே, சிப்ஸு, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா அந்த
நொறுக்கு தீனிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஐட்டத்துல சமையல்லையும் சரி எல்லாத்துலயுமே பொட்டேட்டோட ரோல் எந்த அளவுக்கு வெங்காயம் இருக்கோ அந்த அளவுக்கு இதுவும் இருக்கு. ஏன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்காத ஆள் யாராவது இருக்கீங்களா என்ன? குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். இந்த குஜராத் ரெக்கார்டு டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் 48.59 lakhs tons ஆஃப் பொட்டேட்டோஸை பதப்படுத்தி வைக்கிறாங்க. பொட்டேட்டோ எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா வேவர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த குர்குரே லேஸ் போன்ற அனைத்து விதமான நொறுக்கு தீனிகளுக்கு இதை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் வந்துருவோம். இது என்னன்னா ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் பேசெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவும் யூகே, ரஷ்யா போன்ற பல நேவல் ஷிப்ஸ் எல்லாம் கம்யூனிகேஷன் பண்றது, சப்மரின் டெஸ்ட் பண்றது, டெக்னாலஜி ஷேர் பண்ணிக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ், அதாவது புரிந்துணர்வு. ஓகேவா? அந்த இதுதான் இதை கண்டக்ட் பண்றாங்க. இது பேர் என்னன்னா பாசெக்ஸ். ஓகேங்களா? ரீசென்ட்லி ஹேஸ் பீன் கண்டக்டட் வித் யூகே ராயல் நேவி இன் த நார்த்தன் அரேபியன் சீல கண்டக்ட் பண்ணாங்க. ராயல் நியூசிலாந்து நேவி இன் கல்ஃப் ஆஃப் ஏடன் அவங்களும் இதுல கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ், இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க 4 பேர் யாருன்னா இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா எம்பியா எதுக்குன்னு பார்ப்போம். மாநிலங்களவையின் நியமன எம்பிக்களாக 4 பேரை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சனிக்கிழமை உத்தரவிட்டிருக்காங்க. ஓகே, அவங்க 4 பேர் தான் இது. இவர் பேர் உஜ்ஜவால் நிக்காம், லா ஃபீல்டுல ரொம்ப எமினன்ட் பர்சன். அதுக்கப்புறம் சதானந்தன் மாஸ்டர், இவர் சதானந்த மாஸ்டர் சோசியல் ஒர்க்ல மிகப்பெரிய ஆளு. ஹர்ஷவர்தன் சிங்களா டிப்ளமாசி. ஓகேங்களா? மீனாட்சி ஜெயின் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன்ல. இவங்க 4 பேரையுமே மாநிலங்களவைன்னா ராஜ்யசபால நியமன எம்பியா 4 பேரையும் நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ். அவார்ட்ஸ் பாத்திரம் ODOP அவார்ட்ஸ் 2024 பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இது என்னன்னா 1 district 1 ப்ராஜெக்ட். ஓகேங்களா? 1 district 1 ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு நியூ டெல்லியில கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு இது யாரெல்லாம் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இதை பண்ணியிருக்காங்க. இதை பத்தி ஒரு விரிவான பாத்துருவோம். ஓகேங்களா? இந்த 1 district 1 நேஷன் அப்படின்னா அவார்டுனா என்ன அப்படின்னா இந்த வருஷத்துக்கு மொத்தம் டோட்டல் ஆஃப் 34 வின்னர்ஸ் இதுல வந்திருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாம ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா சிங்கப்பூர்ல கோல்டு, இந்தியன் மிஷன் அப்ராடு எதுல ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அவார்டிஸ சொல்றேன். கன்சுலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா நியூயார்க்கு சில்வர் அடிச்சிருக்காங்க. கன்சுலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா வேன்கூவர் கனடா பிரான்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்ல வயசுல பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் அவங்க தான் கோல்டு. ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் இத்தனை ஸ்டேட் கோல்டு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் சில்வர். குஜராத், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் பிரான்ஸ். தமிழ்நாடு இதுல வரல. அட் த சேம் டைம் இதோட கீ ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 district 1 அவார்டு அக்ராஸ் 3 கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், யூனியன், இந்தியன் மிஷன் அப்ராடு 3 இதுல கொடுக்குறாங்க. இந்த அவார்டுனால என்ன அப்படின்னா ராஷ்டிரிய புரஸ்கர் போர்ட்டல் பிட்வீன் 1st April to 11th June 2000 வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேவா? அதுதான் இது. இந்த வாட்டி இந்தியால நியூ டெல்லியில நடந்திருக்கு. ஸோ அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது என்னன்னா இஸ்ரேல் ஏகப்பட்ட வார்ல இப்ப ஈடுபட்டு இப்போ அவங்க புதிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. என்னன்னா லைக் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி இஸ்ரேல் லான்ச் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி கவர்மெண்ட் ஃபண்டடு. ஆனா அதை இஸ்ரேலே தயாரிச்சிருக்காங்க எல்லாமே. டொமஸ்டிக்கலி பில்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் DROR-1 ட்ரோர் 1. ஓகேங்களா? கேப் கேனவரல் புளோரிடால யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 மூலயமா இதை செலுத்தியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர் யாருன்னு தெரியும், எலான் மஸ்க். அவரு அந்த ட்ரோர் 1 இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ் சேட்டலைட்டா இது வரைக்கும் இருந்த இஸ்ரேல்ல உள்ளது இதான். ஓகேங்களா? ட்ரோர் 1. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோம். ஜூலை 16 இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் டேன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் AI டே. ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஜுகேஷன். அதோட தீம் என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எஜுகேஷன். அதை பத்தின உள்ள எஜுகேஷனுக்கும் ப்ரிசர்விங் ஹியூமன் ஏஜென்சி இன் த ஆட்டோமேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாங்க ஸ்கீம்ஸ். தினம் ஒரு ஸ்கீம்ல பிரதம மந்திரி பாரதிய ஜன ஔஷாதி யோஜனா பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குறோம். பிரதம மந்திரி பாரதிய ஜன ஔஷாதி யோஜனா. ஓகேவா? பரியோஜனா. இது என்ன அப்படின்னா இதோட கேம்பெயின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசூட்டிகல்ஸ். ஓகேங்களா? இந்த PMBJP இஸ் த கேம்பெயின் லான்ச்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசூட்டிகல்ஸ். குவாலிட்டியான ஜென்ரிக் மெடிசன் கொடுக்கறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கறது. அப்புறம் இது புவர் அண்ட் டெப்ரைவ்டு செக்ஷனுக்கு, ஏன்னா ஏழைகளுக்கு கொடுக்கறது. அந்த இதுதான் இதோட மெயின். இது நம்ம இதுல முதல்வன் மெடிக்கல்லாம் இருக்குல்ல,
நம்ம தமிழ்நாட்டுல. அதே மாதிரி இது மோடி மெடிக்கல் சம்பந்தமா. ஓகேங்களா? இட்ஸ் ஆப்ரேட் டெடிகேட்டட் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் கால்டு பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி கேந்திராஸ். இதுல தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 2 எக்ஸாம் அறிவிச்சாச்சு. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபோன் பண்ணி சென்டம் ஆப்ல குரூப் 2 கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஃபோன் பண்ணி உங்களை என்ரோல் பண்ணீங்க. ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் பிரத்யேகமா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் நடக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். Centum app. You dare to dream, we care to accomplish.